கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 13:44. Matthew 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதாவது இது ஒரு ஓமானம். இங்க சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஓமானத்துல ஒரு சிலர் இதை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் உண்டு. ஏன்னா இப்போ ஒருத்தன் போய் ஒரு நிலத்துல வேலை பார்க்குறான், அந்த நிலத்துல பொக்கிஷம் இருக்குன உடனே அதை ஒளிச்சு வச்சுட்டு போய் அவன் தனக்கு உண்டானதை விற்று வாங்கிட்டு ஏமாத்திடுறான் நிலத்துக்காரரை அப்படின்னு தவறுதலாக எண்ணக்கூடியது கிடையவே கிடையாது. நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இஸ்ரவேலையும் சரி இன்னைக்கு நீ யார் புதையலை கண்டுபிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்தம், நிலத்துக்கு ஓனருக்கு சொந்தம் கிடையாது. யார் தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். அந்த நாட்களையும் இதே தான். இப்போ ஒரு மனுஷன் தோட்டத்தில் போய் வேலை செய்கிறான், அந்த தோட்டத்தில் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறான், அது அவனுக்கு தான் உண்டானது. ஆனால் அவன் என்ன பண்ண விரும்புகிறான், ஒரு சரியான முறையில் வாழ விரும்புகிறான். அதனால என்ன பண்ணுறான், அந்த புதையல் அங்கேயே ஒளிச்சு வச்சுட்டு அவனுக்கு வந்த சந்தோஷம் என்ன பண்ணுறான், அந்த நிலத்தை தானே வாங்கிக்கிறணும்னு சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அதாவது இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதாவது இது பரலோக ராஜ்யத்தை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஒரு ஆக்சிடெண்ட்டா, இவர் தேடி போகலை, அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறாரு. அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. ஆனால் அந்த பொக்கிஷம் கிடைத்த உடனே தனக்கு என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய காரியம் என்ன. ஏன்னா எனக்கு இதுதான் முக்கியம், இந்த ராஜ்யம்தான் முக்கியம், இதற்காக நான் எதையும் இழக்க தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு விலைக்கிரயம் செலுத்தக்கூடியவராக. அதனால தான் இவர் ஒரு நல்ல ஒரு ஆனஸ்ட் மேன், ஒரு நேர்மையான நீதியான மனுஷங்கிறத காட்டக்கூடியது. காரணம் என்ன, இவர் தனக்கு உண்டானதை கொடுக்கக்கூடியவரா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை தன்னை பற்றி சொல்கிறாரு. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருஸ்தரிசேதனம் பண்ணப்பட்டேன், பரிசேயரில் பிறந்த பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்னால் இதெல்லாம் என்ன குப்பை என்று எண்ணுகிறேன். ஏன்னா எனக்கு எப்படியாவது நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன, எனக்கு உண்டானவைகள் எதாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு எனக்கு தேவை இந்த தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி 55வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என்ன, நீ இதை பெற்றுக்கொள் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் இங்கே அவர் ஒரு விலைக்கரையும் கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாய் சந்தோஷமாக பரலோக ராஜ்யத்தில் வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அண்ணே, ரட்சிப்பு இலவசம் தானே? ஆமாம், இலவசம். பிறகு எதுக்குன்னே நம்ம ஒரு விலைக்கரையும் செலுத்தணும்னு சொல்கிறீங்க? ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த வகையில் அந்த ரட்சிப்புக்கென்று நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளமாக நான் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாக மாறுகிறேன். இதுவரைக்கும் நான் போய்கிட்டு இருந்த பாதை வேற, இப்போ நான் போகிற பாதை பரலோகம். அப்போ அந்த பரலோகத்தை நோக்கி நான் போகிறேன். அப்படிங்கிறதுனால அந்த பரலோகத்தை சென்றடைவதற்கு நான் என்னுடைய சுய விருப்பங்களை விட்டு கொடுக்குறேன் பாருங்க. அதுதான் நான் செலுத்தக்கூடிய விலைக்கரையம். அப்போ ஒரு வகையில் முழுமையான ரட்சிப்பு இலவசம். ஆனாலும் அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு இட் காஸ்ட் மீ சம்திங். என்ன, என்னுடைய சுயத்தை நான் விட்டு கொடுத்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு விலைக்கரையத்தை செலுத்துகிறேன். இங்கே அந்த ஓமானத்தில் என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, எப்படி தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று இந்த ரட்சிப்பு தான் பிரதானம் என்று தேடக்கூடியவராய். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பார்க்கிறோம், ஒன்றும் தெரியாமல் எங்கேயோ போயிட்டு இருந்தவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய காரியம் பார்த்துருக்கோமா? ஆமாம்.
அந்த மாதிரி தான் இந்த மனுஷனும் அவர் கர்த்தரை தேடலை, பரலோக ராஜ்யத்தை தேடலை, தான் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதே தன்னுடைய வேலையை வைத்துக்கொண்டு தமஸ்கு ரோடு போனாரோ, அப்பொழுது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது போல இந்த மனுஷனும் அங்கே பார்க்குறாரு. பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொள்கிறாரு. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஒரு விலைக்கரையும் செலுத்துகிறார். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் அவருடைய புத்திரனாக வந்துட்டீங்க. என்ன விலைக்கரையை செலுத்துகிறீங்க? ரட்சிப்பு இலவசம். ஆனால் அதற்கு என்ன விலைக்கரையை நீங்கள் செலுத்தி இருக்கிறீங்க? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த மனுஷன் தற்செயலாய் ஆண்டவரே ரட்சிப்பை தெரிந்து கொண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஆண்டவரே உம்மை பின்பற்றியது போல நாங்களும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஆண்டவரே எந்த விலைக்கரையத்தை செலுத்தணும் அதை செலுத்தி உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.